வெஸ்டர்ன் ஃபுட் எப்படி வந்து ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிறத வச்சு தான் இந்த இதை எப்படி செய்ய போகிறவங்க பார்க்க போகிறோம். அது எப்படி ஒரு ஹோட்டலுக்கு போச்சுன்னா அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணி வெளியில் வருது அப்படிங்கிறதான் இப்போ இந்த ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேம் ஷங்க், அதாவது நம்ம ஊரில் நல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதை வச்சு ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நல்லி உருளைக்கிழங்கு அப்படிங்கிறத இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷோட பேர். ஸோ அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நல்லி உருளைக்கிழங்கு செய்ய தேவையான பொருட்கள்: நல்லி 250 கிராம், வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 1, சிறிதாக நறுக்கிய கேரட் 1, டொமேட்டோ பேஸ்ட் 1 கப், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், ட்ரை ரோஸ்மெரி 2 டேபிள் ஸ்பூன், ட்ரை தைம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், ஜாதிக்காய் சிறிதளவு, காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. நல்லி உருளைக்கிழங்கு செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன இது வந்து நல்லி உருளைக்கிழங்கு நினைக்காதீங்க, இது லேம்ப், அதாவது நம்ம ஆட்டுக்கறி இருக்குல்ல, ஆட்டுக்கறியில் உள்ள அந்த பாட்டு தான் வந்து நல்லி இருக்குல்ல, நம்ம வீட்டில் வந்து நல்லா உறிஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த இதை வச்சு தான் உருளைக்கிழங்கு வச்சு எப்படி வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் செய்கிறாங்க அப்படிங்கிறதான் முதல்ல செய்ய போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, முதல்ல இப்போது நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து நல்லி லேம்ப் ஷங்க் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன செய்ய போகிறோம், வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். அதோட கொஞ்சம் மிளகு பொடி, சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய், இதோட மைதா மாவு சேர்த்து நல்லா என்ன செய்யுங்கன்னா அப்படியே பிரட்டி எடுத்துடலாம். இது வந்து என்னென்னா, எல்லா சைடுமே வந்து அந்த மைதா மாவு வந்து இந்த நல்லி இருக்குல்லையே அந்த ஆட்டில் எல்லா சைடும் வந்து நல்லா மேரினேட் பண்ண மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இது அப்படியே சைடில் வச்சிடலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்கோம். நார்மலாக என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸில் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி நம்ம செய்கிற ப்ரொசீஜர்லாம் செஞ்சுட்டு அது ரொம்ப நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் அதை வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விடுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம இது இங்கே என்ன செய்ய போகிறோன்னா, குக்கரில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிக்கிறதுக்காண்டி குக்கரில் செய்ய போகிறோம். இப்போது குக்கர் வந்து நல்லா சூடாயாச்சு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். இதில் வச்சிருக்கிற நல்லி இருக்கு இல்லையா, இதை அப்படியே சேர்த்துடலாம். இதை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் என்ன செய்யுங்கன்னா, லைட்டாக ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா அப்படியே என்ன செய்யலாம், அப்படியே திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நல்லி அதாவது அந்த ஆட்டுக்கறி வந்து என்னன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதில் வெங்காயம், அதோட கேரட் சேர்த்துட்டு நல்லா அப்படியே என்ன செய்யணும்னா அப்படியே பரட்டி விட்டுடலாம். நார்மலாக இதில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் சைட்லலாம் அவங்க கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க. அப்படின்னா இல்லைன்னா டர்னிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம். இப்போ இதை வந்து நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட் இருக்குது, அதை இதில் சேர்த்துடலாம்.
அதோட கொஞ்சம் கெச்சப், கொஞ்சம் சோயா சாஸ் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யலாம்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நம்ம ஊரில் வந்து கடைங்களெல்லாம் கிடைக்குது. நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யுங்கன்னா இதில் போய் ஒரு பலசர கடையில் போய் நீங்கள் கேட்டால் எல்லாமே வந்து கிடைக்கிறதான். ஸோ இதை என்ன செய்யணும்னா இப்படி சேர்த்தாச்சு. இதை வந்து இதோட ரோஸ்மெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இப்போ நம்ம ஊர் சைட்லலாம் விளையுது. இதை வந்து ட்ரையாக கூட ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இது வந்து ரோஸ்மெரி. இது வந்து வெஸ்டர்ன் ஃபுட்டில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நல்லா வந்து ஒரு மணக்கும். இதில் வந்து ஆயிலும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கல என்னென்னா இந்த ரோஸ்மெரி ஆயிலை வந்து தலைக்கு சேர்த்தா நல்லா முடி வந்து நல்லா கருப்பு கலரில் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. ஸோ அந்த ரோஸ்மெரியை என்ன செய்கிறோன்னா இதை அப்படியே சேர்த்துடலாம். இது வந்து வெஸ்டர்ன் ஃபுட்டில் வந்து ஒரு ஹர்ப்ஸ் இது, சரிங்களா? அதோட தைம் இதே மாதிரி இதுவும் வந்து இப்போ ஆன்லைனில் கிடைக்கும். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட என்னென்னா இது வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதோட கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் பொடி வந்து கலருக்காண்டி சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யுங்கன்னா அப்படியே கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி. நார்மலாக ஹோட்டல்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் இதே மாதிரி ப்ரொசீஜர் செஞ்சுட்டு இதை லோ ஃப்ளேமில் என்ன செய்வாங்கன்னா அப்படியே வந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் ஆகும்போது அந்த லேம் ஷங்க், அதாவது நல்லி இருக்குல்லையே, அது வந்து நல்லா என்ன செய்யணும் குக் ஆகி அது வந்து அந்த எலும்புலேருந்து அப்படி தனியாக உளுந்து வரும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா இதை வந்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது குக்கரை அப்படியே மூடிடலாம். இது வந்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். என்னென்னா 6 விசில் அடிச்சிருச்சு, அதனால் இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து உடனே திறந்துடாதீங்க. ஏன்னா அது வந்து ஸ்டீமில் எதில், அதாவது நெருப்பில் விளையாடுறதோட அதாவது ஸ்டீமில் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பேன் எடுத்தாச்சு. அந்த பேன் வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நார்மலாக இந்த மேஷ் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதாவது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் என்ன செய்வாங்கன்னா அந்த மேஷ் பொட்டேட்டோ வெஸ்டர்ன் சைட்லலாம் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கை நல்லா வந்து வேக வச்சு அதை மசிச்சு அதில் கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் அதில் என்ன செய்வாங்கன்னா இந்த ஜாதிக்காயை போட்டு கொடுப்பாங்க. அது செமையாக இருக்கும். அதை தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போது கொஞ்சம் பட்டர் சேர்த்தாச்சு. அதோட உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். இதை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக நல்லா மசிச்சு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்லலாம் என்ன செய்வோம், நல்லா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஜீரம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மெத்தடில். ஆனால் வந்து அவங்க வந்து வேக வச்சு மஞ்சள் பொடி எதுவும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் உப்பு, ஜாதிக்காய், ஜாதிக்காயை போட்டு இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதை வந்து என்ன செய்யறேன்னா அந்த ஜாதிக்காயை இதை அப்படியே கொஞ்சம் கிரேட் பண்ணி, இல்லை வந்து ஜாதிக்காய் பொடி இருந்துன்னா கூட என்ன செய்யலாம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே ஜாதிக்காயை நல்லா வந்து கிரேட் பண்ணியாச்சு. இதை அப்படியே சைடில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் மிளகு பொடி, அதோட நல்லா என்ன செய்ய போகிறோன்னா பட்டர் சேர்க்க போகிறோம். இந்த பட்டர் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பட்டரையும் சேர்த்தாச்சு. என்ன செய்ய போறோம்னா இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா மேஷ் பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கை வந்து அப்படியே எடுத்து இப்போ நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இங்கே வந்து நம்மளுடைய இந்த நல்லி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லி வந்து அந்த எலும்புலேருந்து அழகாக அப்படியே பிஞ்சு வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுதா? இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துலாம். நல்லி என்ன செய்ய போகிறோம், அப்படியே எடுத்து அந்த பிளேட்டில் வச்சிடலாம். இதில் என்ன செய்ய போகிறோம், நம்ம வச்சிருக்கிற இந்த கிரேவி இருக்கு இல்லையா, இதை அப்படியே வச்சிடலாம். வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும், அந்த உருளைக்கிழங்குலாம் அதில் வைக்கலாம். சிலவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஹோட்டல்ஸில் அந்த உருளைக்கிழங்குலாம் வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து அந்த கேரட்டை லைட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் என்ன செய்ய போகிறோன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லி உருளைக்கிழங்கு செய்முறை. முதல்ல ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் நல்லியை வச்சுட்டு அதோட கொஞ்சம் உப்பு, மிளகு பொடி, கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து அதோட மைதா மாவையும் சேர்த்து நல்லா தடவி எடுத்துருங்க. தடவி எடுத்து அந்த நல்லியை சைடில் எடுத்து வச்சிடலாம். பிறகு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லி அதில் போட்டு 3-4 நிமிஷம் நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், கேரட்டு இதை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிடுங்க. 2 நிமிஷம் கழித்து டொமேட்டோ பேஸ்ட்டும் கெச்சப்பையும் சேர்த்து சோயா சாஸையும் ரோஸ்மெரி தைமை சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாப்பொடி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம குக்கரில் மூடியை போட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது குக் ஆகிட்டு இருக்க அதே நேரத்தில் சைடில் நம்ம இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டரை சேர்த்துட்டு அந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கு பிறகு உருளைக்கிழங்கையும் ஜாதிக்காய் பொடியும் உப்பு மிளகு பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டில் உருளைக்கிழங்கு மசிச்சதை வச்சுட்டு அதோட வேக வச்ச அந்த நல்லியும் சேர்த்து கடைசியில் தேவைப்பட்ட அந்த சாஸை மேலே ஊற்றிடுங்க. இப்போ சூப்பரான ஒரு சுவையான நல்லி உருளைக்கிழங்கு ரெடி. இப்போது நம்மளுடைய இந்த நல்லியும் உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பீ ஷூட். நம்ம வந்து க்ரீன் பீஸ் இருக்கு இல்லையா, பச்சை பட்டாணி, அதை வந்து வளர்ந்து தான் இந்த சைஸில் வரும்போது எடுத்துருவாங்க. இதுதான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா இங்கே வந்து கார்னிஷாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு இதை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து 1 மாதம் வரைக்கும் பாதுகாக்கலாம். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது முளைக்கட்டிய இது இருக்கு இல்லையா, பச்சை பட்டாணி, அதில் வர்றதான் இந்த பீ ஷூட். அதை தான் வந்து கார்னிஷாக வச்சுருக்கோம். இதே மாதிரி இதில் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு மட்டன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு மட்டும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யுங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு கொஞ்சம் அந்த ஜாதிக்காய், அந்த மிளகு, அந்த உப்பு போட்டு பட்டரையும் சேர்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அந்த லேம்பும் அந்த உருளைக்கிழங்கு வந்து காம்பினேஷனலாக இருக்கும். இது மாதிரி தான் என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஊரில் கிடைக்கிற அதே உருளைக்கிழங்கு, அதே கேரட், அதே நல்லி, இதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், இதை வந்து நீ ஹோட்டல் போனீங்கன்னா இதை வந்து ஒரு அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படிலாம் போக வேண்டாம். நீங்கள் வந்து வீட்லேயே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.